ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். செம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும்? கொஸ்டின் புரிஞ்சா? இப்ப நான் வந்து கடைக்கு போறேன். தேயிலை வாங்கலாம்னு போறேன். அங்க சொல்றாங்க திடீர்னு நேத்து வரை ரூ. 100 வாங்கிட்டு இருந்தேன். இப்ப 20% அதிகமாயிருச்சு. ரூ. 120 ஆயிருச்சு. இப்ப என் கையில ரூ. 100 தான் இருக்குது. என்னுடைய செலவு மாறாம நான் ரூ. 100 செலவு பண்ணணும். ஆனா நேத்து 1 கிலோ தேயிலையே ரூ. 100 வாங்கினேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் எத்தனை கிலோவா அத குறைச்சுக்கணும்? எவ்வளவு சதவீதமா குறைச்சுக்கணும்? அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்ப நான் சால்வ் பண்றேன் நல்லா புரியும். தேயிலையின் விலை எனக்கு என்னன்னு தெரியாது. நான் ரூ. 100 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் கடைக்கு போறேன். கடைக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு? 20% அதிகமாயிருச்சு. அப்போ ரூ. 100ல 20%னா ரூ. 20. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரூ. 120 மாறிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ரூ. 120 மாறிச்சு. ஆனா என்கிட்ட எவ்வளவு இருக்குது? ரூ. 100 தான் இருக்குது. என்கிட்ட எவ்வளவு இருக்குது? ரூ. 100. நான் கொண்டு போன ரூ. 100 தான் இருக்குது இல்லையா? நீங்க ரிவர்ஸ்லயும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? இந்த ரூ. 100க்கு தான் வாங்கணும் அப்படின்னா, இதுல எத்தனை சதவீதம் இது கம்மி அப்படின்றத பார்த்தா போதும். அப்ப நான் எத்தனை சதவீதத்தை குறைச்சுக்கிட்டா போதும் அப்படின்றது தெரியும். கரெக்ட்டா? அப்போ இந்த 120ல இருந்து இந்த 100க்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, 2க்குள்ள டிஃபரண்ட். ஓகேங்களா? இந்த 120க்கும் 100க்கும் உள்ள டிஃபரண்ட் 20 டிவைட் பை இப்ப 120 இருக்குது. அத ரூ. 100க்கு மாத்தணும். கரெக்ட்டா? அப்ப 120 தான் இருக்குது. அப்ப இன்டு 120 இத வந்து என்ன கேட்கணும்? சதவீதம் பெர்சன்டேஜ்ல வேணும். அப்போ இன்டு 100 புரியுதா? 2க்குள்ள வித்தியாசம் 20 எங்கிருந்து எங்க மாறுது? 120 இருந்தது. நான் ரூ. 100 மாத்த போறேன். கரெக்ட்டா? அப்போ கீழ எங்கிருந்து மாறுதோ அந்த ஸ்டார்ட்டிங் வேல்யூ 120 இன்டு 100. இது எதுக்கு? சதவீதத்துக்கு. இப்ப நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு 1/6 இன்டு 100 இருக்குமா? ஓகேங்களா? அதாவது 2 இந்த 12 கேன்சல் பண்ணா இங்க 1 இது 6வது 2வது பண்ணும்போது 6 இருக்கும். ஸோ அப்போ இந்த 6ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணா மீதி என்ன வரும்? ஈஸியானது தானே. 16.66ன்னு சொல்லிட்டு வரும். அதாவது 16 2/3% அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாடலில் வேற கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் இதுதான். நான் ரூ. 100 எடுத்துகிட்டு போகிறேன். திடீர்னு விலை கூடிருச்சு. ஆனால் என்கிட்ட ரூ. 100 தான் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய பொருளில் நான் எத்தனை சதவீதம் குறைச்சிக்கணும் அப்படின்ற கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.